ஸ்ரீராமபிரானிடத்தில் சகல குணங்களும் சகல ஜனங்களுக்கும் இன்னனும் அன்பு நிறைந்திருக்கும் காரணத்தை தான் அறிந்திருந்தும் அவர்கள் வாயிலாகவே அதை இனிதாக தெரிந்து கொள்ள விரும்பி அவர்களை நோக்கி, ஓ மன்னவர்களே, குடிமக்களே, என் மனத்தில் தோன்றிய விருப்பத்தை நானே சுதந்திரனாய் செய்து முடித்து கொள்ள வல்லவனாயிருந்தும் உங்கள் கருத்தையும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என்றெண்ணி உங்களையும் வரவழைத்து கேட்டேன். கேட்டவுடனேயே நீங்கள் கிழவா ஒழிந்து போ, கிழவா ஒழிந்து போ, ராமனுக்கே முடிசூட்ட வேணும் என்று பேரிரைச்சல் செய்து கூறுவதை நோக்குங்கால் என்னால் நீங்கள் யாவரும் மிகவும் துன்பமுற்று இருந்தீர்கள் போலவும் அந்த துன்பத்தை எப்போது தவிர்த்து கொள்ளப் போகிறோம் என்று சமயம் பார்த்திருந்தீர்கள் போலவும் நினைக்க வேண்டியதாகின்றதே. நான் சிறிதும் தர்மம் தவறாமல் அரசாட்சி புரிந்திருக்கோம். நீங்கள் என் மீது இவ்வளவு வெறுப்பு கொண்டதற்கு யாது காரணம் கூறுமின் என்றான். அதற்கு அனைவரும், மன்னர் பிரானே, உன் மீது நாங்கள் யாதொரு குற்றமும் நினைத்தினோம். நீ பெற்ற புதல்வன் எல்லையில்லாத நற்குணங்கள் அமைய பெற்றவன் ஆதலின் அவனது திருக்குணங்களில் ஈடுபட்ட நாங்கள் அவனை அரசனாக பெற மிக விரும்பினோம் என்று கூறி ராமனது தயை, பொறுமை, ஔதாரியம், தைரியம், எளிமை, சீலம் முதலிய சகல குணங்களையும் மிக விரிவாக எடுத்துரைத்தனர். இன்னனும் திருக்குணங்கள் நிரம்ப பெற்றுள்ள ராமபிரானை இனி சிறிதும் தாமதமின்றி முடிசூட்டுவதே தகுதியானது என்றும் சொல்லி முடித்தனர். ஸ்ரீ ஸ்ரீ மகாபுர்ணகுரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 3. தசரதன் மகுடாபிஷேகத்திற்கு வேண்டிய சம்பாரங்களை சித்தப்படுத்துமாறு கட்டளையிடுதலும் ராமனை வரவழைத்து நியமித்தலும். சபையோர்கள் ராமனை புகழ்ந்து கூறிய இனிமொழிகளையும் அவர்கள் செய்த நமஸ்காரங்களையும் ஏற்றுக்கொண்ட தசரத மன்னவன் அவர்களை நோக்கி, நீங்கள் ராமனை அரசனாக பெறுவதில் மிகுந்த குதூகலம் கொண்டிருப்பதை நான் அறிந்து மிக மகிழ்கின்றேன். அடுத்து வரும் புஷ்ய நட்சத்திரமாகிற நன்னாளில் ராமனுக்கு முடிசூட்ட வேணும் என்று சொல்லிவிட்டு வசிஷ்ட முனிவரையும் வாமதேவ முனிவரையும் நோக்கி முடிசூட்டுவதற்கு வேண்டிய பொருள்களை விரைவில் சேகரிக்குமாறு கூறினன். அதனை கேட்கலுற்ற குடிமக்கள் யாவரும் மிக்க குதூகலம் கொண்டனர். பிறகு வசிஷ்டர் வாமதேவருடன் கலந்து ஆலோசித்து முடிசூட்டுதற்கு முக்கியமாக வேண்டிய சம்பாரங்களை எல்லாம் இன்னின்னவை என்று சுமந்தரரிடம் குறிப்பிட்டு கூறி அவற்றையும் சூரியோதய காலத்திற்குள் தசரத மன்னவனது அக்னிஹோத்திர கிரகத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றும் ஆங்காங்கு மிக மிக விசித்திரமான அலங்காரங்கள் குறைவின்றி செய்ய வேண்டும் என்றும் அந்தனர் முதலானவர்களையும் அளவின்றி அழைப்பிக்க வேண்டும் என்றும் வந்தவர்கள் எல்லோரும் பரம திருப்தியுடனே புசித்து கழிக்குமாறு போஜன வசதிகளை மிக்க அதிசயம் பொழிய செய்விக்க வேண்டும் என்றும் மற்றும் பல வகையான கட்டளைகளையும் இட்டனர். அவ்வண்ணமாகவே சகல சன்னாகங்களும் குறைவின்றி விரைவாக நடந்தேறின. பிறகு மன்னவனால் கட்டளையிட பெற்ற சுமந்திரர் ராமபிரானை தேரின் மீது அழைத்து கொண்டு வந்தனர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 ராம. இதைவிட ஆனந்தம் வாழியில் ஏடு இசைத்தேனா